வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவில அடுத்தடுத்து 2 புது சீரியல் வரப்போகுது. ஸோ 2 டே டைம் சீரியல்ஸை ஒன் பை ஒன்னா முடிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 13 ஃப்ரைடே 341 எபிசோடோட அன்புடன் குஷி சீரியல் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. அதை கண்டினியூ பண்ணி ஈரமான ரோஜாவே 807 எபிசோடோட ஆகஸ்ட் 14 இன்னையோட முடிய போகுது. ஆகஸ்ட் 16 மதியம் 2:30 மணிக்கு ஈரமான ரோஜாவை சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம வீட்டு போட புது சீரியல் வரப்போகுது. ஸோ அந்த புது சீரியலுக்காக ஈரமான ரோஜாவை சீரியலை முடிக்கிறாங்க. டீசெண்டான டிஆர் ரேட்டிங் தான் ஒவ்வொரு வாரமே சீரியலுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. 3 வருஷமா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன ஈரமான ரோஜாவே இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம சந்தோஷமான கிளைமேக்ஸ் தான் சீரியலோட லாஸ்ட் எபிசோட்ல வந்திருக்கு. புது வீட்டுல ஹோமம் நடக்குது. இதுல கப்பல்ஸ் எல்லாருமே ஜோடியா உட்காந்து ஹோமத்தை ஃபுல்ஃபில் பண்றாங்க. எல்லா கப்பல்ஸுமே ஜோடியா ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பட் அழகர் தேனு ஜோடி மட்டும் ஜோடியா ஹோமத்துல உட்காரல. எல்லாருமே அழகர் தேனு ஜோடியை ஹோமத்துல உட்கார சொல்லி சொல்றாங்க. பட் அழகருக்கு தயக்கம் இருந்துட்டே இருக்கு. இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன், நான் எப்படி உட்காருதுன்னு தயங்குறாரு. எல்லாருமே அழகர் தேனு ஜோடியை ஹோமத்துல உட்கார சொல்லி மறுபடியும் சொல்றாங்க. பட் அழகர் தயங்கிட்டே இருக்காரு. ஃபைனலா மலர் தேனு கையை பிடிச்சிட்டு போய் ஹோமத்துல உட்கார வைக்கிறாங்க. அழகரை ஃபோர்ஸ் பண்ணி ஜோடியா உட்கார வைக்கிறாங்க. ஃபைனலா ஹோமம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து லேடிஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பால் காய்ச்சுறாங்க. இதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு ஃபேமிலி மொத்தமும் ஒன்னா நிற்கிறாங்க. எல்லாத்தோட ஃபேஸையும் பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கு. பட் அன்புக்கரசி மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்காங்க. ஏன் டல்லா இருக்கேன் நடராஜன் கேட்குறாரு. உடனே அவங்களுக்கு வெற்றி மலருக்கு மட்டும் தான் குழந்தை இருக்கு. இங்க நிறைய கப்பிள்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. புது வீட்டுக்கு வந்த ராசி எல்லாருக்குமே நல்லது நடக்கு நடராஜன் சொல்றாரு. இருந்தாலும் அன்புக்கரசி டல்லா தான் இருக்காங்க. உடனே அந்த இடத்துல இருந்து அகிலா வாமிட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. வாமிட்டிங் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மறுபடியும் ஃபேமிலி அசம்பிளா இருக்க அந்த இடத்துக்கு அகிலா வராங்க. என்னாச்சுன்னு அகிலா கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க. ஃபைனலா நாடி பிடிச்சு பாக்குறாங்க. அகிலாவை நாடியை பிடிச்சு கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு அடுத்ததா தேனுவுக்கு வாமிட்டிங் வருது. அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வராங்க. இவங்களையும் நாடி போயிடுச்சு பார்த்து தேனு கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு அடுத்ததா ஈஸ்வரிக்கு வாமிட்டிங் வருது. அவங்களும் சேம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வராங்க. அவங்களையும் நாடி பிடிச்சு பார்த்து கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரோட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கு அடுத்ததா பவுனுக்கு சேம் வாமிட்டிங். அவங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வராங்க. அவங்களையும் நாடி பிடிச்சு பார்த்து கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. அன்புக்கரசி ஃபீல் பண்ணது இந்த 4 பேத்துக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிதான். அவங்க சொல்லி முடிச்சதுமே ஒன் பை ஒன்னா இந்த ஜோடிகளோட வாழ்க்கையில சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு. எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்காங்க. ஃபைனலா சின்னதா ஒரு திருப்பம். மறுபடியும் வாமிட்டிங் சத்தம் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா மலர் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே இருந்ததுமே நாடியை பிடிச்சு பார்க்க கையை கொடுக்க சொல்றாங்க. பட் நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேன், பிரெக்னன்சி கன்ஃபார்ம் தான் மலர் சொல்றாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷத்தோட ஈரமான ரோஜா சீரியலுக்கு சுபன் எண்டு கார்டு போட்டாங்க. ஹாப்பியான எண்டிங் தான் சீரியல்ல வந்திருக்கு. இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் அதிகம். இனி எல்லாருமே ஈரமான ரோஜா சீரியல்ல கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். இதுல வெற்றி மலர் புகழ் அகிலா இந்த ஜோடிக்காகவே சீரியலை பார்க்குற ஆடியன்ஸ் அதிகம். சீரியல் இந்த ஜோடிக்குன்னு ஆடியன்ஸ்ட அட்ராக்ஷன் இருந்துச்சு. இனி ஈரமான ரோஜாவை குடும்பத்தையும் வெற்றி மலர் புகழ் அகிலா இந்த ஜோடியும் விஜய் டிவி ஆடியன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸும் ஹாப்பியான எண்டிங்காக தான் இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஈரமான ரோஜா சீரியலோட கிளைமேக்ஸை பற்றியும் இதில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க, அதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பவும் ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.